சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள். புதிய பாதை அமைப்போம். விழித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழும் வாழ்க்கையை விட விழி பிதுங்க பிரச்சனைகளை சுமந்து கொண்டு மன உளைச்சலுடன் வாழும் வாழ்க்கையில்தான் மனிதர்கள் பலருக்கும் ஈர்ப்பு இருக்கிறது. இது ஒரு வகையில் ஆச்சரியம்தான். உலகை புரிந்து கொள்ள மறக்கின்றோம், மறுக்கின்றோம். நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களும் கனவு காணுங்கள் என்றார். கனவு காண்பது என்றால் என்ன பொருள்? இளைஞர்கள் வாலிப கனவு காண்கிறார்கள். பணம் சேர்க்க செல்வந்தர்கள் லாபக் கணக்கு என்னும் கனவு காண்கிறார்கள். உழைக்கும் வர்க்கம் சம்பள கனவு காண்கிறார்கள். இது போலவா கனவு காணச் சொல்கிறார் நம் டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள்? அல்ல அல்ல. அவர் கூறிய கனவு உறக்கத்தில் வரும் கனவு அல்ல. ஆம், நம்மை உறங்கச் செய்யாமல் இலக்கை, இலட்சியத்தை அடையும் வரை முயலும் உத்வேகமான கனவு காண வேண்டும் என்று அல்லவா கூறினார். நாம் என்னவாக வர வேண்டும் என்ற மேலோட்டமான விருப்பம்தான் ஆசை. ஆசைப்படுவது தவறல்ல. அந்த ஆசை தறிக்கெட்டு போகாமல் சீர்படுத்த வேண்டும். பின் அந்த ஆசைக்கு திட்ட வடிவம் கொடுத்தால் அதுவே இலக்கு ஆகும். நம் வாழ்க்கை எந்நிலை அடைய வேண்டும்? சமுதாயத்தில் நம் பங்களிப்பு என்ன? நாம் என்ன செய்ய வேண்டும் என வரையறுத்து வாழ்வதே வாழ்வின் குறிக்கோள். நீ எதை ஆழமாக எண்ணுகிறாயோ அதுவாகவே மாறுகிறாய் என்பார் சுவாமி விவேகானந்தர். இதனை நம் வள்ளுவ பேராசான் எண்ணிய எண்ணியாங்கு எய்துப என்னும் குறள் வழி விளக்குகிறார். நல்ல எண்ணம் நாம் உயர்வடைய நல்ல புதிய பாதையை காட்டும். நம் மூளையின் மொழி காட்சிகள்தான். நம் மூளை அனைத்து செய்திகளையும் காட்சிகளாகவே புரிந்து கொள்கிறது. எனவே நீங்கள் அடைய வேண்டிய நிலையை காட்சிகளாகவே காணுங்கள். கனவுகளை காட்சிப்படுத்த தெரிந்தவர்கள்தான் வெற்றி பெறுகிறார்கள். அவர்களுக்கு இயற்கையானது புதிய பாதையை காட்டுகிறது. எதிலும் பாசிட்டிவ் எனர்ஜிக்கு வாய்ப்பளியுங்கள். நெகட்டிவ் எனர்ஜிக்கு விடை கொடுங்கள். நம் உடல் நலம், மன அமைதி, கல்வி அறிவு, தொழில் திறன், வருமான வாய்ப்பு, குடும்ப ஒற்றுமை, சமுதாய மதிப்பு, தனிமனித ஒழுக்கம் எனும் நம் மனித வாழ்வின் அத்துணை பரிமாணங்களின் வெற்றி தோல்விக்கான காரணங்கள் நம் ஆழ்மனத்தில் பதிவாகியுள்ளன. நாம் உறுதியான நிலையில் இருந்து செயல்பட்டால் மட்டுமே நம்மால் எதிலும் மாற்றங்களை கொண்டு வர முடியும். வழிப்பயணத்தில் முட்கள் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வாழ்க்கை பயணத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்குமா? எண்ணி பார்த்தல் வேண்டும். மேடு பள்ளம், குறை நிறை, இன்பம் துன்பம் நிறைந்ததுதான் நம் வாழ்க்கை பயணம். அதில் நிறைவாக பயணம் தொடர நம் மனம் பக்குவப்படல் வேண்டும். அதற்கான பயிற்சியை மேற்கொள்ள முயற்சிக்க வேண்டும். அப்போதுதான் தடைக்கற்கள் கூட படிக்கற்களாக மாறி நமக்கு புதிய பாதை தரும், வழிகாட்டும். நம்மிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை உணர்வுகள், எதிர்மறை பழக்க வழக்கங்கள் என இவற்றையெல்லாம் மொத்தமாய் எரித்துவிட்டால் போதும். நமக்குள் தானாக நேர்மறை சிந்தனையும் ஊக்கமும் உற்சாகமும் ஊற்றெடுக்கத் தொடங்கும். அறிவின் துணை கொண்டு அன்பு, பொறுமை, ஊக்கம், முயற்சி, நட்பண்புகளால் வளரும் சமுதாயத்திற்கு வழிகாட்டி வாழ்வில் உயர புதிய பாதை அமைப்போம். உலகில் நம் முகத்திற்கு ஒரு முகவரி ஏற்படுத்துவோம். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் மு.க. அன்வர் பாட்ஷா அவர்கள்.